இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். செய்தியின் தலைப்பு இன்னும் ஒரு விசை கேளுங்கள். கீப் ஆஸ்க் ஒன் மோர் டைம். கீப் ஆன் ஆஸ்கிங் ஆர் கீப் ஆஸ்க் ஒன் மோர் டைம். நியாயாதிபதிகள் 13:8 வசனம். நியாயாதிபதிகள் 13:8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். இதில் என்னன்னா, மனோவாவும் அவனுடைய மனைவியும் பிள்ளைக்காக காத்திருந்தாங்க. மனோவோட மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தா. சரிங்களா? இதில் என்னென்னா, மனைவிக்கு தேவதூதன் சொல்லிட்டாரு அந்த எப்படி பிள்ளை ஒரு கொடுக்க போகிறாரு, அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டாரு. இதில் மனோவாவுக்கு தெரியாது, அவருடைய கணவனுக்கு தெரியாது. அதை ரெண்டாவது விசைனா மறுபடியும் ஒரு விசை. அது வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு விசை, அதாவது இன்னும் ஒரு விசைன்னு சொல்லலாம். தமிழில் சொல்லும்போது இன்னும் ஒரு விசை. ஒன்ஸ் அகைன் he asked, ஒன் மோர் டைம் he asked. அடுத்து நியாயாதிபதிகள் 16:15. நியாயாதிபதிகள் 16:15. அப்பொழுது அவன் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி. இதில் என்னன்னா, 3 விசைன்ற வார்த்தை வருது. தெலீலாள் பற்றி குறிக்குது. இது தெலீலாள் கிட்ட சிம்சோன் இருக்கும்போது அவ ஒரு தடவையும் பெலிஸ்தருக்காக விசாரிக்கிறான். அவனுடைய பலம் எதனால் இருக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது 3 விசை கேட்கிறா. 3 விசை கேட்கிறா, 3 times, அதாவது 3 தடவை கேட்டிருக்கா. அடுத்து நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகள் 16:18. தெலீலாள் இப்ப சொல்றா, அதாவது தெலீலாள் பெலிஸ்தர்கிட்ட சொல்லும் போது வசனம், அவன் தன் இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தி தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதி வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இந்த ஒரு விசை வாருங்கள். தெலீலாள் என்ன பண்ணா, 3 விசை கேட்டா. அதுக்கப்புறமாட்டுக்கு 4வது விசை கேட்கும்போது அவன் உண்மையே சொல்லிட்டான். இந்த பெலிஸ்தருக்கு இவ என்ன சொல்றா, தெலீலாள் என்ன சொல்றாள்னா, இந்த ஒரு விசை வாருங்கள். ஒன் மோர் டைம், அந்த வசனம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒன் மோர் டைம், இந்த ஒரு விசை வாருங்கள். அவன் காரியத்தை வெளிப்படுத்திட்டான்னு பெலிஸ்தர்கிட்ட சொல்றா. அடுத்து சிம்சோனின் தலைமையை திரும்பவும் முளைக்கிறது. நியாயாதிபதிகள் 16:22. சிம்சோனை 19 பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 16:19 அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அதாவது நசரே விரதத்தில் இருக்கிறான். நசரே விரதத்தில் இருக்கிறதுனால நசரே விரதத்தை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னென்னா, அடுத்து நியாயாதிபதிகள் 16:22 அவன் தலைமையில் சிறைக்கப்பட்டது. முதல்ல பலம் நீங்கிடுது. அதாவது அடுத்த வசனம் பார்ப்போம். நியாயாதிபதியில் 16:22 அவன் தலைமையை சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. இது என்ன கொடுக்குதுன்னா, சிம்சன் தலை முடியல எந்த மேஜிக்கும் இல்லை. ஒரு அந்த ESVயில் குளோபல் ஸ்டடி பைபிள் ஒன்று இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் NIVலையும் ஸ்டடி பைபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தலை முடியல எந்த மேஜிக்கும் இல்லை, அவன் வச்சுன்னுக்கிற விசுவாசத்தில் தான் இருக்குது. தலைமுடியில் எந்த மேஜிக்கும் இல்லை. இருந்தாலும்
இந்த வசனம் அவன் தலைமை சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு. இதுல என்னன்னா அவனுடைய ஃபெய்த் ரெனியூ ஆகுது, அவன் உடன்படிக்கை திரும்ப வருது, திரும்ப நசரே விரதத்துக்குள்ள அவன் வரான். அது கடந்த நாட்கள்லாம் கடந்து போயிடுச்சு. இந்த விரதத்தை எவ்வளோ நாள் இருந்தானோ அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. திரும்பவும் அந்த விரதம் தொடங்க ஆரம்பிதுன்னு வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். அது இல்லாத அவன் விசுவாசம் துளிர் விடுது. அவன் விசுவாசத்தை துளிர் விடுறத தான் இந்த வசனம் குறிக்குது. அடுத்து நியாயாதிபதிகள் 16:28. நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே திருவியாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை இணைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற நடுத்துண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியை கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். என்னன்னா இதுலயும் ஒரு வசனம் வருது 16:28. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். இவன் ஒன் மோர் டைம் கேட்கல, திஸ் டைம் ஒன்ஸ், திஸ் டைம் ஒன்ஸ், திஸ். அதாவது இந்த ஒரு விசை, அதாவது அவன் வேணும்னா அவன் கண்களுக்காக கேட்டிருக்கலாம். அவன் கண்களை பிடுங்கிட்டாங்க, எனக்கு கண்களை கொடுங்கப்பா. அவனுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படலை. அவன் ஆவியானவருடைய பலத்தை அறிந்து கொண்டானே தவிர ஆவியானவருடைய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலை. ஆவியானவர் பலம் தருவார், பலம் உடையவர்னு மட்டும் தெரியும் அவனுக்கு. அந்த காரியம் வச்சு பெரிய காரியங்களை செய்யலாம்னு தெரியும். ஆனால் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலையும் இருந்தார், அவர் ஆதி முதற் கொண்டு இருக்கிறாரு. அதாவது அவரால் கிறிஸ்துவ அறியல. அந்த ஆவியானவர் பார்வையையும் கொடுக்க முடியும், அந்த வெளிச்சம் அவனுக்கு இல்லை. அந்த மனக்கண் அவனுக்கு திறக்கப்படலை. அதாவது அவனுடைய சரீர கண்கள் பிடுங்கிட்டாங்க, அவனுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கல. அவன் கேட்டு இருந்தால் அதையும் கடவுள் கொடுத்துருப்பாரு. ஆனால் என்னென்னா இது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு மோசமான முடிவுன்னு சொல்ல முடியாது. அவன் ரட்சிக்க தொடங்கினா இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள். இது சிம்சோன் பார்த்தீங்கன்னா, யோபு கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான எக்ஸாம்பிள். அது யாரோடையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. சிம்சோனோட எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா யாரோடையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு சிம்சோன் போல நடக்குமோ, எனக்கு சிம்சோன் போல நடக்குமோ, இல்லை அவங்களுக்கு சிம்சோன் போல நடக்குமோ. பைபிள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு எழுத்தும் கிறிஸ்துவை குறிக்கிறது, கிறிஸ்துவை நோக்கி நடக்கிறதுல உபாத்தியாராக இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நியாயாதிபதிகள் 16:27. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வாழ்க்கை சிம்சோனுடைய வாழ்க்கையில் எந்த பார்த்தீங்கன்னா சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னன்னா நம்ம விசுவாச வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் விசுவாச போராட்டம் கர்த்தருடைய யுத்தம் எல்லாமே. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேடிக்கை தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேடிக்கை தான். அவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, புரியாது. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை மாதிரி தான் இருக்கும். கஷ்டப்படுறவனுக்கு தான் அதோட துன்பம் தெரியுமே தவிர மற்றவங்க பார்வைக்கு அது ஒரு வேடிக்கையாக தான் தெரியும். அதை தான் இது குறிக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, தெளிலால் திரும்ப திரும்ப கேட்டுனே இருக்கிறா. தெளிலால் இந்த உன்னுடைய வேலை எதனால் இருக்குது, எதில் இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்குறா.
அதே சிம்சோனோட அப்பா வந்து ஒரு தடவை தான் கேட்டார், எனக்கு எப்படி அவனை நடத்தணும். ஆனால் அவங்க சொன்னபடி கடைசி வரைக்கும் நடத்தின்னு வந்தாங்க. குறிப்பிட்ட காலத்துலலாம் சிம்சோன் அவங்களுக்கு தெரியாமல் விலகி போனார். அவங்க பெற்றோருக்கு அடங்கி இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து கரெக்டாக அவங்க பெற்றோர் வந்து சிம்சோன் நடத்தின்னு வந்தாங்க. பெற்றோருக்கு மறைக்கிற காரியங்கள் சில விஷயம் பசங்க வந்து மறைக்கிறாங்க பெற்றோர்கள்கிட்ட. அப்போ தான் வந்து பெற்றோர்கள் வந்து காப்பாற்ற முடியாத எல்லைக்கு போயிடுறாங்க. அதுதான், அதாவது சிம்சோனுக்கு அவங்க வளர்த்த விதம் நல்ல விதம் தான். இருந்தாலும் இது வந்து தேவனால் நடந்த காரியம். இது ஒரு யூனிக்கான எக்ஸாம்பிள், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா தெளிலால் 3 தடவை கேட்குறா, 4வது தடவை கேட்கும்போது அவன் சொல்லிடுறான். அடுத்து பெலிஸ்தர்கிட்ட திரும்பவும் கேட்குறா, அவங்களும் வந்துடுறாங்க. விசுவாசிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஜெபம், ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்குறான்னு வச்சுங்களேன். அது ஒரு சித்தமாக இருக்கும்போது சில நேரத்தில் தாமதமாகும். சில நேரத்தில் தாமதமாகும்போது கேட்குறதே கிடையாது. திரும்ப ஆண்டவர் இதுக்கு நோ சொல்லிட்டார் பொழுது. அதாவது ஆண்டவர் நோ சொல்கிறது இல்லை, ஏற்ற வேலையில் கொடுக்குறவர் அவர். நீங்கள் எப்போவுமே ஒரு காரியத்துக்காக இன்னும் ஒரு விசை இந்த ஒரு பாடல் வரும் பாருங்க, இன்னும் ஒரு விசை. அதான் அந்த அவங்க பாடியிருப்பாங்க, அந்த மன்னிக்க வேண்டும் தேவா, அந்த பாடலில் போல் அவங்க பாடியிருப்பாங்க. ஒரு பாடல் இருக்குது நெட்டில், இந்த இன்னும் ஒரு விசைன்னு கேட்டிங்கன்னா தெரியும், யூடியூப்பில் தேடினீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நம்மளை தேவன் வந்து இன்னும் ஒரு விசை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார், இன்னும் ஒரு விசை கொடுக்குற தேவனாக இருக்கிறார், இன்னும் ஒரு விசை நமக்கு கிருபியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். காட் ஆஃப் சான்சஸ், காட் ஆஃப் சாய்ஸஸ். அதாவது அவர் வந்து நமக்கு ஜீவன் இருக்கா, இந்த பூமியில் இருக்கிறியா, உன்னால் வாயை திறந்து கேட்க முடியோ இல்லையோ, இப்போ நம்ம படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி, நம்மளால் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம மூளையில் என்னமாவது ஓடுதா, அப்படியே மனசுக்குள்ளேயாவது கேட்க முடியுதா, கடல்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைங்க, இது எனக்கு வேணும், இது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு தாங்க, இந்த பலவீனத்துலேருந்து இந்த படுத்த படுக்கையிலேருந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்ன மாதிரி நான் எழுந்து போகணும், நான் வந்து ஒரு என்னுடைய காரியங்கள்லாம் ஜெயமாக முடியணும், இந்த வாழ்க்கை மாறணும், இந்த இதே நிலையில் இருக்கக்கூடாது, விழுந்து போன நிலைமையில் இருக்கக்கூடாது. அதாவது யோபுல வாசிப்போம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து சிம்சோனுடைய ரட்சிக்க தொடங்கினான். சிம்சோனை பற்றி சொல்லுவாங்க, அவன் ரட்சிக்க தொடங்கினா ஆனால் முடிக்காமல் போயிட்டான்னே சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது என்னென்னா 20 வருஷம் நியாயம் விசாரிச்சுருக்காங்க. சிம்சோன் வந்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியில் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், அவன் பெலிஸ்தரின் நாட்கள் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். நாங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சான். சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ ஒரு நாள் வந்து அவன் விழுந்து போனான், தெளிலால் கிட்ட 20 வருஷம் இருந்தான்னு இல்லை, அவன் 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்திருக்கான். அதுபோல் அந்த 20 வருஷத்தில் ஏதோ பெரிய காரியங்கள் செய்திருக்கான், அதை பற்றி குறிப்பிடலை எதுவும். 20 வருஷன்றது சாதாரண விஷயம் இல்லை. 20 வருஷன்றது சாதாரண நாட்கள் இல்லை, ஒரு பெரிய காலம் தான், ஒரு குறுகின காலம் இல்லை. சிம்சோனுடைய வாழ்க்கை ஜெயமாக முடிஞ்சான்னு என்ன, அது வந்து கர்த்தர் கையில் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த வார்த்தைகள் வச்சுட்டு சிம்சோன் வந்து வீழ்ந்து போயிட்டான், ஏதோ எண்டப்பாயிடுச்சுன்னு இல்லை. இப்போ வந்து கடைசி காலத்தில் ரட்சிப்பை, அதாவது வர எழுப்புதில் துவக்கிறதுக்கே ஆள் இல்லை. இந்த எழுப்புதில் துவக்கிறதுக்கே ஆள் இல்லை. எங்கே அது ஆரம்பிக்கும் எல்லாரும் காத்திருக்கிறாங்க. கர்த்தர் வந்து இந்த தமிழ்நாட்டை ஒரு காரியத்துக்காக குறிச்சிருக்காரு. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் வந்து மரித்து போயிருக்கும்போது ஒவ்வொரு வகையில் மரித்திருக்கும். யோவானை தவிர எல்லாருமே வந்து மரித்திருக்கும்போது, ரத்த சாட்சியாக மரித்திருக்கும்போது, தோமா வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து, கேரளா வந்து, அப்புறம் கன்னியாகுமரி வந்து, சென்னை வரைக்கும் வந்து, நீங்கள் சாதாரணமாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு இப்போ இருக்கிற காலங்களில் வந்துடலாம். அதாவது அவர் இருக்கிற காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட்டு அந்த மலை வரைக்கும், அந்த பகுதி வரைக்கும் வரணுன்னா சாதாரண காரியம் இல்லை. அதுவும் கர்த்தருடைய வழிநடத்தல்னால தான் நடக்குது. அவர் வந்து இந்த இடத்த தெரிந்து கொண்டு ஒரு சீஷரை அனுப்பியிருக்கிறார். அதாவது எப்போவுமே நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவர் ரோடு இருந்தவர்,
3.5 வருஷம் அவரோட ஊழியத்தில் உடன் இருந்தவர். அவருடைய சீஷர்கள் அனுப்பியிருக்கும் போது இந்த தமிழ்நாட்டை வந்து நம்ம விசேஷமாக பார்க்கணும். இங்கிருந்து தான் அந்த எழுப்புதல் வரப்போகுது. சிம்சோன் வந்து ரட்சிக்க துவங்கினது போல இப்போ இங்கே வந்து யார் தூங்க போகிறாங்கன்னு தெரிய போகிறது இல்லை. எங்கோ ஒரு இடத்துல அந்த ஸ்பார்க் உண்டாக போகுது. நம்ம அதுக்காக இன்னும் ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கணுண்டே இருக்கணும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஒரு தடவை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கேட்கக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு தடவை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்கக்கூடாதுலாம் இல்லை. திரும்ப இன்னும் ஒரு விஷயம் கேளுங்க. அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் கேட்டுன்னு தான் இருக்கணும். அதில் தான் இந்த காரியத்தை பார்க்குறோம். மனோவாவும் இன்னும் ஒரு விஷயம் கேட்டார். தெல்லிலாலும் இன்னும் ஒரு விஷயம் கேட்டாங்க. அந்த கேட்டாங்க. சிம்சோனும் இன்னும் ஒரு விஷயம் கேட்டார். இதில் என்னென்னா யார் எதுக்காக கேட்டாங்கன்றதுல இருக்குது. சிம்சோனு கடைசியாக எண்ட பாவத்துக்காக கேட்டார். அவருக்கு வந்து என்னென்னா பெலிஸ்தர் மேலே ஒரு கோபம். பெலிஸ்தருடைய அதாவது பெலிஸ்தருடைய மேலே கோபன்றதை காட்டிலும் அவருடைய பெயின் வந்து மரண வேதனை இழந்து எப்படியாவது விடுதலையாயிடணும். அதாவது ஆகனின்னு சொல்லுவாங்க. இது ஆகனி, மரண வேதனை. சிலுவையில் கிறிஸ்து அனுபவிச்ச வேதனை. அந்த மாதிரி இந்த மரண வேதனை விடுபடுறதுக்கு அவர் வேற வழி தெரியல. மரண வேதனையிலேருந்து விடுபட அவருக்கு வழி தெரியல. அதனால வந்து அப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. நம்ம வந்து கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருக்கணும். கேட்கிற விதத்தைன்னா லிசனிங்கும் கவனமாக இருக்கணும், ஆஸ்கிங்கும் கவனமாக இருக்கணும். கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கன்னா அது வந்து லிசனிங்கை பற்றி சொல்லுது. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கள்னு வசனம் சொல்லும்போது, விதையை குறித்த வசனங்கள் சில வசனங்கள் சொல்லும்போது சொல்லுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருக்கணும்னா ஆஸ்கிங் முறையும், அதாவது கேட்கிற முறையிலையும் கவனமாக இருக்கணும். வாக்குத்தத்தை கொடுக்குறாரு அவங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக வந்து அந்த வாக்குத்தத்தை அறிக்கை செஞ்சீங்கன்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜெபத்திலே இருக்கணும். அதாவது அந்த வசனத்தில் உயிர் இருந்தாலும் உங்களுக்கு வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாலும் அது மாம்சமாகும் வரைக்கும் நீங்கள் அதுக்கு உயிர் கொடுக்கணும். அந்த வசனத்தை பேசதான் வந்து அந்த வசனத்துடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இறங்கும். உங்களுக்குள்ள அந்த வசனத்தில் உள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ளே இறங்கினாதான் அந்த வசனம் வந்து நீங்கள் வார்த்தையாக பேசும்போது பிரயோகிக்கும் போது அந்த காரியம் வந்து உலகத்தில் நடக்கும். கத்தர் நினைச்சா நடந்துருக்கூடாதா? வெளிச்சம் உண்டாயிருக்க கடவுதுன்னு ஏன் வாயை திறந்து சொல்றாரு? கத்தர் நினைச்சாலும் நடந்துருக்கூடாதா? அந்த மாதிரி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடாதா? நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சிங்களா, அது உண்மையிலேயே பிரச்சனை தான். ஒருத்தருக்கு நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா அது வரம் கிடையாது, அது பிரச்சனை. அதனால தான் வந்து கத்தர் வந்து ஜெபத்தை வச்சிருக்கிறாரு. ஜெபத்தில் ஒரு முறையில் ஒழுங்கு முறையில் போய் கேட்கணும். அதுவும் ஏன் தெரியுமா? கேட்ட உடனே கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் கேட்பீங்க, எது ஒன்றாலும் கேட்பீங்க. இந்த சிம்சோன் கேட்டார், என்ன இதோட என்ன பண்ணிடணும்னு கேட்டார். அந்த மாதிரி எலியை கேட்டார், போதும் கத்தாவை எடுத்துக்கொள்ளணும்னு கத்தர்கிட்ட கேட்டார். அந்த மாதிரி நம்ம எது ஒன்றாலும் கத்தர்கிட்ட கேட்போம். கத்தருக்கு தெரிஞ்சுதான் வந்து காலதாமதமாக தராருன்னா ரொம்ப காலதாமதமாகலாம் தரத்துக்கு கத்தர் வந்து விரும்பல. கொஞ்சம் தள்ளி போறாரு. கொஞ்சம் வந்து அதாவது நம்ம பக்குவப்படுத்துறாரு. அந்த காரியம் கத்தருடைய சித்தமாக இருந்தால் உடனே கிடைச்சிடும். கத்தருடைய சித்தமாக இருந்ததும் நீங்கள் பக்குவமாக இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாகும். கத்தருடைய சித்தமே இல்லைன்னா வந்து அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது வந்து அதுக்கு ரொம்ப காலதாமதமாகும்போது வந்து இறுதியும் சோர்ந்து போகணும். சில காரியங்கள் வந்து நெடுங்காலம் ஆகும். அதுக்குன்னு வந்து சில நேரத்தில் புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மனசாட்சியை சொல்லணும். இது வந்து எந்த விருப்பத்தை கத்தர்கிட்ட கேட்கலாம், எதுக்காக திரும்ப கேட்கலாம், எதை திரும்ப கேட்கக்கூடாது. அதாவது கத்தர் வந்து ஏதோ வந்து லோன் தரவர் மாதிரியும் வட்டிக்கார மாதிரியும் அவர் வந்து எப்பவுமே வந்து தராதவர் மாதிரியும் நம்ம வந்து கேட்டு கஷ்டப்படுத்தி நம்ம திரும்ப போய் அவர்கிட்ட கெஞ்சி எப்படியோ வாங்குற மாதிரியெல்லாம் கிடையாது. அதாவது சில நேரத்தில் ஒரு தமிழில் ஒரு திருக்குறள் இருக்குது, அதையும் நான் எடுத்துக்காட்டுக்க சொல்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னா அந்த அன்புக்கு வந்து எந்த தாழ் கிடையாது. தாழ்னா தாழ்பால, எந்த கதவோ தாழ்பாலோ கிடையாது. அது திறந்தே கிடைக்கிறது, தானாக ஊற்றா வரும், தானாக வந்து பாய்ந்து போகிற நதியாக இருக்கும். அதுபோல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா,
அதாவது நீங்கள் அன்பாக கத்தர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே அது தேவைன்னா, உங்களுக்கு பக்குவப்பட்டு உங்களுக்கு அது வந்து சேரணும்னா கர்த்தர் அனுகிரகம் செய்வார். கர்த்தருக்கு சித்தமானதை இன்னும் ஒரு விஷயம் கேட்கலாம். அதாவது உங்களுக்கும் தேவையானது கர்த்தருக்கும் சித்தமானதுன்னா இன்னும் ஒரு விஷயம் கேட்கலாம். நீங்கள் சபைக்கான காரியங்களை கேட்கலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை கேட்கலாம். அவங்க தேவைகளை கத்தரிடத்தில் கொண்டு போகிறது தப்பே இல்லை. கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்னு சொல்லியிருக்கு. அதுபோல் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் உங்களுடைய தேவைகளை கத்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்துங்க. வெறும் விண்ணப்பம் மட்டும் இல்லை, ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது அந்த காரியம் வாய்க்கும். இதோடு என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.